ஓம் நமோ பகவதே ஸ்ரீரமணாய. வக்ரதுண்ட மகாகாய சூரியகோடி சமப்பிரபா நிர்விக்னம் குர்மே தேவா சர்வகாரியேஷு சர்வதா. ஞானானந்தமயம் தேவம் நிர்மலஸ்படிகாகிருதம் ஆதாரம் சர்வவித்யானாம் ஹயக்ரீவம் உபாஸ்மஹே. யா குந்தேன துஷாரஹாரதவளா யா சுப்ரவஸ்திராகிருதா யா வீணாவரதண்ட மண்டிதகரா யா ஸ்வேத பத்மாசனா या ब्रह्माच्युत शंकर प्रतिभिर्देवैः सदा पूजिता सा मां सरस्वती भगवती निःशेष जाड्यावः. ஆரூபனத்தில் தாவும் செய்திருந்தவர் பூர்வ கர்மத்தால் உந்தி பர போக்கரை போயினர் உந்தி பர கண்மத்தை அன்றி கடவுள் இலை எனும் வன்மத்தராயினர் உந்தி பர வஞ்சச் செருக்கினால் உந்தி பர கண்ம பலம் தரும் கர்த்தர் பழித்துச்சை கண்ம பலம் கண்டார் உந்தி பர கர்வம் அகன்றனர் உந்தி பர காத்தருள் என்று கரைய கருணை கண் சேர்த்தருள் செய்தனன் முந்தி பர சிவன் உபதேசமிதுந்தி பர உட்கொண்டொழுக உபதேச சாரத்தை உட்கொண்டெழும் சுகம் முந்த உட்தும்பொழிந்திடும் முந்தி பர சார உபதேச சாரத்தை சாரவே சேர களி சேர உந்தி பர தீர துயர் தீர உந்தி பர தீர துயர் தீர உந்தி பர ஏகமக்ஷரம் ஹிருதி நிரந்தரம் பாசதே ஸ்வயம் லிக்யதே கதம். சாட்சாத் சர்வேஸ்வரனாகிய பகவான் ரமண மகர்ஷிகளுக்கு நமஸ்காரம். எந்த லோக மகாகுரு இந்த உள்ளத 40 என்னும் இந்த மாபெரும் தமிழ் வேதத்திலே 4 வேதங்களுக்கு பின்பு மகாபாரதம் வியாசமுனி அருளியது. அதை 5வது வேதம் என்பார்கள். இது சமஸ்கிருத மொழியில. தமிழ் மொழியிலே 6வதாக ஒரு வேதம் என்று ஒன்றை கூற வேண்டுமேயானால் அது எழுதப்பட்ட வேதமாக நம் கண்முன்னே ஜொலிக்கின்றது திருக்குறள். 7வது வேதமாக ஒன்றை சொல்ல வேண்டுமென்றால் அது பகவான் அருளிய அக்ஷர மணமாலை. இந்த அக்ஷர மணமாலைக்கு இணையாக பக்தி மார்க்கத்துக்கு இணையாக ஞான மார்க்கத்துக்கு ஒன்றை வைத்து அதற்கு சமானமான ஒரு வேதம் எதையாவது சொல்லித்தான் ஆக வேண்டும், கூற வேண்டும் என்றால் இந்த என்டையர் தமிழ் லிட்ரேச்சர் ஐ கேன் 100% vouchsafe இட் இஸ் உள்ளது 40, the reality in 40 verses. அப்படிப்பட்ட அந்த ஒரு மாபெரும் தமிழ் வேதத்தை அருளிய வேதநாயகன் வேதபூஷணன் வேதமே உருவாக ஜொலிக்கின்ற அந்த லோக மகாகுருவான் பகவான் ரமண மகர்ஷிகளுக்கு நமஸ்காரம். அவருடைய பாதார விந்தங்களிலே என்னுடைய ஹிருதயார விந்தத்தை என்றைக்கும் என்றென்றைக்கும் சமர்ப்பிக்கிறேன். உங்கள் எல்லோருக்கும் என்னுடைய பணிவான அன்பான வணக்கங்கள். உங்கள் அனைவரையும் இந்த உள்ளது 40 சான்றிதழ் பாடத்திட்டத்தின் கீழ் 22வது வகுப்புக்கு அன்போடு வரவேற்கிறேன். இப்போது இந்த 22வது வகுப்பில் கலந்துரையாடலாக இன்டராக்டிவ் செஷன், கலந்துரையாடலாம் குரூப் டிஸ்கஷன் ஆயிடும். இது ஒருவர் பின் ஒருவர் பேசுவதாக இருப்பதனால ஒரு இன்டராக்டிவ் செக்ஷன் என்ற முறையில் முதலிலே மேடம் பாகீரதி அவர்களை பேசுமாறு அழைக்கிறேன். மேடம் நீங்க பேசலாம். நமஸ்காரம். நமஸ்காரம், எல்லாருக்கும் நமஸ்காரம்.
நான் ஸ்ரீராம் தவிர்த்த 2 கோர்ஸ் முன்னாடி படித்தேன். இது 3வது கோர்ஸ். ஞான தமிழ் ஒழிவில் ஒடுக்கம் படித்தேன். இது 3வது கோர்ஸ் படிக்கிறவர்கிட்ட. இந்த உள்ளது 40 5வது ஸ்லோகம் உடல் பஞ்ச கோஷ உருங்கிறத நான் எனக்கு தெரிஞ்சு பிடிக்கும். அதை பத்தி எனக்கு சொல்றேன். உடல் பஞ்ச கோஷ உரு அதனால் 5ம் உடல் என்னும் சொல்லில் ஒடுங்கும். உடலந்தை உண்டோ உலகம், உடல் விட்டு உலகத்தை கண்டார் உலரோ கழறு. அதாவது இந்த 5 அன்னமயம், பிராணமயம், மனோமயம், விஞ்ஞானமயம், ஆனந்தமயம், இந்த 5 கோஷங்கள் தான் மனித உடம்பு உருவாகி. அதாவது ஒரு கோஷத்துக்கு என்ன இருங்கிறது எனக்கு தெரிஞ்ச நான் சொல்றேன். இருக்கு. இதுல வந்து தானால பாக்குறது ஸ்தூல உடம்பு. அந்த உடம்பு கொண்டு நம்ம எல்லா வேலையும் செய்யறோம். உடம்பு அதுல வந்து நம்ம அந்த உடம்பு நம்ம அதை பார்க்கும்போது நம்ம உடம்பு வந்து கனவு நடக்கத்துல நம்மளோட சூட்சும உடம்பு பார்க்கறது. இந்த அன்னமயம், பிராணமயம், மனோமயம், விஞ்ஞானமயம், ஆனந்தமயம் இந்த 5 கோஷங்கள் இது. அன்னமயம் கோஷங்கிறது நான் சாப்பிடுற உணவால ஆனது. பிராணமய கோஷம் நான் மூச்சு காத்தால் சேர்ந்தது. அதான் இதுல வந்து கர்மேந்திரியங்களும் அடங்கிறது. அடுத்தது வந்து மனோமய கோஷம், எண்ணங்களை எண்ணங்கள் வந்து அந்த மனோமய கோஷத்துல இருக்கு. அடுத்தது விஞ்ஞானமய கோஷத்துல புத்தி, அகங்காரம், ஞானேந்திரியங்கள் முதலே அடங்கியிருக்கு. ஆனந்தமய கோஷம் நம்ம ஆழ்ந்த தூக்கத்துல அனுபவிக்கிற நிலை. விஞ்ஞானமய கோஷத்துல இருந்து ஆன்ம விசாரம் செஞ்சு அகங்காரத்தை அழிக்கணும். தைத்திரிய உபதேசத்துல இந்த 5 கோஷங்களை பற்றி இருக்கு. அதாவது ஒரு கோஷத்தின் தலைபாகம் மற்றொரு கோஷத்துக்கு கால்பாகமாக இருக்கு அப்படின்னு. பிராணமய கோஷத்தின் தலைபாகம் கால்பாகம் அப்படின்னு சொல்லியிருக்கு. இதே மாதிரி எல்லா கோஷங்களை பற்றி சொல்லியிருக்கு. பிரம்மசூத்திரத்துல வந்து பிரம்மசூத்திரத்துல வந்து முதல் இதுல வந்து பாதம் 1 12வது அத்தியாயத்துல ஆனந்தமய அதிகரணம்னு பேரு. அதுல ஆனந்தமயோ அத்தியாசாத் அப்படின்னு அந்த ஒரு இது இருக்கு, ஸ்லோகம் இருக்கு. அதுல வந்து தைத்திரிய உபநிஷத்துல அன்னமயம் இந்த கோஷங்களை பத்தி சொல்லி இருக்கு. அப்படி அதே தைத்திரிய உபநிஷத்துல 2வது பாகத்துல 5வது பாட்டு அப்படின்னு அந்த பிரம்மசூத்திரத்துல வருது. அதுக்கு அடுத்தது திருப்புகழ்ல வந்து காஞ்சிபுரத்துல இருக்க காஞ்சிபுர ஸ்தலத்தை பத்தி ஒரு பாட்டு இருக்கு. அதுல சீச்சி முப்புற காடு நீ நெகிழ சாடி நித்திரை கோஷம் வேற ஜீவன் முக்தியில் கூடவே கழித்து அனுபூதி அப்படின்னு ஒரு பாட்டு வருது. அந்த பாட்டு இது இதுல வந்து முதல் வரியில ஆணவம், கண்மம், மாயை அந்த 3 மதங்களை பத்தியும், 2வது வரியில தூக்கத்தை பத்தியும், ஆன்மாவை மூடிக்கிற 5 கோஷங்களை பத்தியும் கூறியிருக்கு. அப்புறம் வந்து திருமந்தத்துல கடுஞ்சித்த சைவம் 5வது தந்திரத்துல இருக்கிறது. அந்த திருமந்தத்துல அதுல வந்து உடலான 5ஐயும் ஓராறும் 5ம் மடலான மாமாயை மற்றுள்ள நீவ படலான கேவல பாசம் துடைத்து திடமாய் தனை உடல் சித்தாந்த மார்க்கமே. உடலான 5ஐயும் 5பூதங்களான உடம்பு ஓர் காமம், வெகுளி, பொறாமை, பேராசை, ஆணவம், கர்வம் என்னும் 6 குற்றங்கள், 5 மெய், வாய், கண், மூக்கு, செவி என்னும் 5 பொருள்புறங்களால் வரும் இச்சைகள், இவை எல்லாம் தோன்றுவதற்கு இடமாக இருக்கு இந்த உடம்பு. இது கொண்ட மன அழகிற குற்றங்கள் மனம் கழிந்து போக இறையர்களை பெற தடையாக இருக்கின்ற கண் பாதையை மறைக்கும் படலம் போன்ற
ஆணவத்து பாசத்தை விட்டு விட்டு உள்ளத்து உறுதி குறையாமல் இருப்பதே சித்தாந்த நிர்மதி. அந்த மாதிரி இந்த 5 இதை பத்தி விவரமா சொல்லியிருக்கார். அடுத்து வந்து அடுத்தது வந்து தர்ப்பசாஸ்திரத்துல 90வது பாட்டு. அதுல வந்து என்ன சொல்லியிருக்கான்னாக்க, சாரி 91 இதுவா வர ஒரு நிமிஷம். பாட்டு எழுதியிருக்கேன். நாமம் 91வது பாட்டு ஸ்லோகம் என்ன சொல்லியிருக்குனாக்க, தத்வாசனா தத்துவமயி பஞ்ச கோசாந்திர ஸ்திரா நிச்சீம மகிமா நித்திய யௌவனா மதசாலினி அப்படின்னு சொல்லியிருக்கு. அர்த்தத்தை வரும்போது அது 421 நினைக்கிற ஒரு நிமிஷம். தத்துவாசனா 91 நாமாவளி 428 நாமாவளி. அதுல வந்து பஞ்ச கோசாந்திர ஸ்திதாய அப்படின்னு சொல்லியிருக்கு. 5 கோஷங்களுக்கிடையே உள்ளவள் அன்னப்பிராண பிரபோத பிரமானந்த சிர பட்சி கடை மகோபனிஷாதாம் வாக்கியை பிரசித்தி இத கோஷை பஞ்ச பிரேபி தேவ பவதி அப்படின்னு சொல்லியிருக்கு. அதுக்கு அடுத்தது வந்து தத்துவாசனம் அப்புறம் தாய்மானவர் பாவத்துல பராபர கண்ணி. அதுல வந்து 146வது பாட்டு. காய நிலை அல்லவென்று காண்பார் உறங்குவதோ தூய பற்றா தொடர்வார் பராபரமே. சரீரமானது நிலையத்திலிருந்து அனுபவமாக காண்பவர் உறங்க மாட்டார்கள். ஏனெனில் பரிசுத்தமாகிய திருவள்ளியே 10 கொடந்து தொடர்வார்கள். இது மாதிரி நிறைய புஸ்தகத்துல இந்த பஞ்ச கோஷங்களை பத்தி சொல்லி இருக்கு. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இது சொன்னேன். வணக்கம், நன்றி. சந்தோஷம் மேடம். ரியலி யூ ஹாவ் டன் சம் ரியல் கிராஸ் ரெஃபரன்சஸ் நிறைய பண்ணியிருக்கள். ஆஃப்கோர்ஸ் ரொம்ப ரெலவெண்ட்டாக ரொம்ப இம்பார்ட்டண்ட் ஒர்க்ஸ். திருப்புகழ், உபனிஷத்ஸ், பிரம்மசூத்திரங்கள், திருமந்திரம், இது மாதிரி நல்ல ஒரு ரொம்ப ஸ்டாண்டர்ட் ஒர்க்ஸு, போற்றப்பட வேண்டிய நூல்கள்லேருந்து ரொம்ப அழகாக கோத்து சொன்னேன். ரொம்ப சந்தோஷம். ஒன் ஸ்மால் இன்ஃபர்மேஷன் அபவுட் பாகிரதி மேடம். சொல்லுங்க மேடம். இப்ப இந்த பிரம்மசூத்திரம்ங்கிறது படிச்சுட்டு இருக்கேன், அதனால அது தெரிஞ்சது எனக்கு. எல்லாமே நான் படிச்சுட்டு இருக்கிறதுனாலதான் அந்த தெரிஞ்சது. அந்த வேலையை தெரிஞ்சது. அதை வச்சுதான் சொன்னேன்னா எனக்கு அவனும் தெரியாது. ஒழுங்கல் ஒழுக்கத்துல சொல்ற மாதிரி சொல்றீங்க. திருமந்திரம் படிச்சிருக்கேன். இல்ல, திருமந்திரம் படிச்சிருக்கேன் தெரியும் உங்களுக்கு. திருமந்திரம் படிச்சது உங்களுக்கு தெரியும். ஆமா, அதனால மற்றதெல்லாம் லலிதாசகஸ்ரமும் நம்ம சாதமா டெய்லி சொல்றோம். அதுல இருக்கிறது எதையும் நீங்க சொன்ன உடனே அது நான் தெரிஞ்சதுல என்னென்ன இருக்குன்னு பார்த்து அதை எடுத்து வச்சேன். தைத்திரிய உபநிஷத்து படிச்சிருக்கேன். அது ஞாபகம் வந்தது, அவ்வளவுதான், வேற ஒண்ணும் இல்ல. எனக்கு தெரிஞ்சதே சொன்னேன். சரியா தப்பாங்கிறது கூட எனக்கு தெரியாது. That is very nice, very nice. Actually இவங்க வந்து படிப்புல she is over 80 years and இவ படிப்புக்கு ஒரு முடிவே இல்லை. அவ்வளோ ஆர்வம் படிக்கிறதுல, நாலேஜ் அக்வயர் பண்றதுல. I think she has got more than 100 certificates. That means she has done about more than 100 certificate courses. Counted more than 108, sir. 108 from my school days. Okay. அஷ்டோத்திரம் மாதிரி அது ஆயிடுச்சு. அதுக்கப்புறமா வந்திருக்கு. பட் அது ஒரு லிமிட், அவ்வளவுதான். இல்ல, ஃபேண்டாஸ்டிக். அது மாதிரி ஒரு இட்ஸ் a milestone achievement.
to get some 108 certificates life வாங்குறதுன்றது இட்ஸ் நாட் அ ஸ்மால் திங், இட்ஸ் நோ மீன் அச்சீவ்மெண்ட். ஹேட்ஸ் ஆஃப் டு ஹர். அடுத்து என்எஸ் சார், நீங்க பேசணும்னு நினைக்கிறீங்களா? அடுத்து யாரா பேசணுமா? சொல்லுங்க சார். சார், சி நாகராஜன். சொல்லுங்க சார், ப்ளீஸ் கோ அஹெட். என்னை பொறுத்த வரைக்கும் முதல் பாடல்லையே வந்து பகவான் வந்து எல்லாத்தையுமே சொல்லிட்டாருன்னு என்னுடைய அபிப்பிராயம். நாம் உலகம் காண்டலாலுங்கிறதுல வந்து அதுக்கு நீங்கள் கொடுத்துருக்கீங்க பாருங்க, அந்த எக்ஸ்பிளனேஷன், அந்த லெக்சர், அதை படித்தாலே போதும், இதுக்கு மேலே எதுவுமே தேவையில்லைன்னு எனக்கு தோணிடுச்சு. அதில் வந்து ஆனால் இன்டெலெக்சுவலாக அதை புரிஞ்சுக்கிறது கஷ்டம் ரொம்ப. அந்த தத்துவம் அஜாத சித்தாந்தமும் சரி, விவர்த்த சித்தாந்தமும் ரெண்டுமே வந்து பகவான் லெவலுக்கு போனாதான் புரியுமா என்னவோ. நமக்கு வந்து சாதாரணவங்களுக்கு வந்து அது இன்டெலெக்சுவலா என்னதான் யோசனை பண்ணி பார்த்தாலும் கூட பொய் தோற்றம் இல்லவே இல்லை அப்படிங்கிறத வந்து நம்மளால வந்து ஈவன் வி காண்ட் ஈவன் இமேஜின். அந்த மாதிரியான ஒரு சுச்சுவேஷனில் தான் நான் இருக்கிறேன் அட்லீஸ்ட்டு. ஆனாலும் பகவான் வந்து எல்லாரோடையும் நம்மளை மாதிரியே சகஜமாக பழகியிருக்கிறாரு, எல்லா வேலையும் பண்ணியிருக்கிறாரு. அடுக்கலையில் வந்து காய்கறி நறுக்கி கொடுக்கறதுலேருந்து இன்டலெக்சுவலாக ஹை லெவலில் வந்து அவரோட விவாதம் பண்ணவங்க கணபதி, காவிய கண்ட கணபதி முனிவர்லேருந்து எவ்வளோதோ பேர், நாராயணகுருவிலேருந்து எவ்வளோதோ பேர் வந்து அவரை பார்த்துருக்குறாங்க. எல்லாம் அந்த லெவல்லையும் அவர் பேசியிருக்கிறாரு. சாதாரண லெவலில் இறங்கி வந்து சமையல் கட்டில் வந்து காய்கறி நறுக்கிறதும் பண்ணியிருக்கிறாரு. அதாவது ஞானி வந்து எந்த லெவலுக்கும் இருக்க முடியும் அப்படிங்கிறத ஒரு உதாரண புருஷராக அவர் வாழ்ந்து காமிச்சிட்டு போயிருக்கிறாரு. அவரோட அருள் இருந்தால் தான் அந்த நிலையை நம்ம வந்து சித்திக்கும் அப்படிங்கிறதுக்கு தெளிவாக தெரியுது நமக்கு. விசாரம் இதெல்லாம் இருக்குது, அவர் சொல்லியிருக்கிறாரு. பட் இருந்தாலும் வந்து என்னுடைய கருத்து என்ன அப்படின்னா, பகவானுடைய அருள், அவருடைய கிரேஸ் நம்ம மேலே இல்லை, படலை அப்படின்னா நம்மளால வந்து ஒரு இன்ச்சு கூட நகர முடியாது அப்படிங்கிறது என்னுடைய திடமான நம்பிக்கை. அதில் என்ன எனக்கு ஒரு சந்தேகம் என்னன்னா, அவங்க தோற்றம் பொய்ன்னு சொல்கிறாரு, இல்லவே இல்லைங்கிறதும் சொல்கிறாரு. 2 அஜாத சித்தாந்தமும் சொல்கிறாரு. அப்புறம் அதுக்கு கீழே ஒரு ஸ்டெப்பில் வந்து விவர்த்தமும் சொல்கிறாங்க, பொய் அப்படிங்கிறதும் சொல்கிறாரு. பட் ஆனால் பகவானுக்கு வந்து நம்மெல்லாம் எப்படி தெரிஞ்சிருக்கிறோம், சகஜமாக பழகியிருக்கிறாரு, எல்லாமே பண்ணியிருக்கிறாரு அவர். ஸோ அந்த லெவல்லேருந்து அவரால் எப்படி பேச முடியுது நம்மளோட அப்படிங்கிறது எனக்கு கொஞ்சம் விளக்குனீங்கன்னா தேவலாம். இவ்வளவுதான் நான் சொல்ல விரும்புறது. சந்தோஷம். ஆக்சுவலா சார், நீங்க கேட்ட கேள்விக்கெல்லாம் பதில் பகவான் என்விசேஜ் பண்ணியிருக்காரு, இப்படி எல்லாம் ஒரு சந்தேகம் வரும்னு. இத 17வது 18வது பாடல்ல இதுக்குரிய விளக்கத்தை அவர் கொடுக்கிறார். அப்ப நான் உங்க டவுட்டையும் சொல்லி, நீங்க கேட்ட கேள்வியும் சொல்லி, அதுல எப்படி அந்த பதில் அமைஞ்சிருக்குன்றதையும் நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். ஸோ ப்ளீஸ் வெயிட் அப் டு 17th 18th verses. Actually now next verse is 16. அது 16வது இதை முடிச்சிட்ட உடனே நேச்சுரலி we will go to 17 and 18. அதில் நீங்க கேட்கிற கேள்விக்கு பதில் ரொம்ப எக்ஸ்பிளிசிட்டா, ரொம்ப கிளியரா, தெளிவா இருக்கு. சரியா? ஓகே சார், ஓகே சார். இப்போ என்எஸ் பேச ஒரே ஒரு செகண்ட், சந்திரசேகர் ஒரே ஒரு செகண்ட். இந்த என்எஸ் வந்து அடிக்கடி ஃபிளாஷ் ஆகுது, அவர் பேசணுன்றாருன்னு நினைக்கிறேன். என்எஸ் சார், நீங்க பேசலாம். ஏதாவது பேசணுமா? ஓ எஸ், கான் அவுட். ஓகே, சந்திரசேகர் நீங்க பேசுங்க. அனைவருக்கும் நமஸ்காரம். நானும் சார் வந்து அந்த பாட்டை பத்தி பேசின அவரோட கருத்துக்களுக்கு நான் இப்போ ரொம்ப கரெக்டா, ரொம்ப ஆப்டா, அதாவது நம்மள மாதிரியான ஒரு சாதாரண
ப்ராப்ளங்கள்ன்றத நான் இந்த பாட்டை புரிஞ்சுன்ற அளவுக்கு உங்களோட ஒரு ஷேர் பண்ணிக்கிறேன். நானும் அதே பாட்டை தான் எடுத்துட்டு இருக்கேன். நாம் உலகம் காண்டல் ஆனா ஆம் சக்தி உள போர் முதலை ஒப்பல் நாம் ஒரு சித்திரமும் பார்ப்பானும் செயற்படமும் ஆறு ஒளியும் அத்தனையும் தானாம் அவன். இந்த தானா சார் ஸ்ரீராம் சார் நிறைய பேசியிருக்கார், நிறைய சொல்லியிருக்கார். அப்கோர்ஸ் இந்த ஒரு பாட்டுக்கு மோர் தென் 4 or 5 செஷன்ஸே அவர் டிவோட் பண்ணியிருக்கார். தானாம் அவன் அப்படிங்கிற ஒரு வசதியான ஒரு அந்த உன்னதமான ஒரு நிலை அப்படிங்கிற ஒரு கருத்தையும் இதுலேருந்து நான் என்ன புரிஞ்சுட்டேங்கிறதோ இல்லை என்னோட ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கிட்டு இத சார் வந்து ஒரு ஓகே அப்படின்னு சொன்னார்னா ரொம்ப சந்தோஷப்படுவேன். ஆரம்பத்திலேயே உள்ளது 40ல முதற் பொருள் ஒன்று உண்டு என்பதை யாராலும் மறுக்க முடியாது என்பதை மீண்டும் மீண்டும் உறுதி அவரை எல்லாரும் ஒப்புக்கொண்டே ஆக வேண்டும் என்பது அவருடைய தீர்ப்பு. இது வந்து ஒரு ஜட்ஜ்மெண்டே வந்துடுச்சு. அதுக்கப்புறம் நம்ம அதை பத்தி படிக்கிறதுல ஒண்ணும் இல்லை. ஆனா அந்த ஜட்ஜ்மெண்ட்டை புரிஞ்சுக்கிறதுக்காக நம்ம என்ன ட்ரை பண்றோம்ன்றத நான் உள்ள பொருள் அப்படிங்கிறது மாறுதல் இல்லாமல் கலக்க அதிசய சக்தியினாலே இயங்குகிறது என்பதை நம்ம எல்லாரும் ஒத்துக்கிறோம். நம்மளையும் மீறிய ஒரு சக்தி. அதுதான் அவர் சொல்றார் நான் நினைக்கிறேன். இது ஒரு பிரேமையினாலோ ஒரு ஆசையினாலோ பலவித கலர்களான பலவித ரூபங்களில் பலவித வண்ணங்களில் நமக்கு தோன்றுகிறது. இதே மாதிரி நம்ம பார்க்கறது சொப்பனம் மட்டும் பொய்யல்ல, நிஜமா நம்ம கண்ணில் படுறதெல்லாமும் பொய்யுங்கிற ஒரு அந்த தத்துவத்தை நம்ம புரிஞ்சுட்டோமா சமாதி நிலையை போறதுக்கு ரொம்ப ஏதுவா இருக்கும்னு அவசியம். நம்ம கண்ணில் இப்ப காண்கிற காட்சிகள் ரியலா இருக்கா மாதிரி இருந்தா கூட அதெல்லாம் சொல்றதுக்கு தான் இந்த பாடலை பகவான் எடுத்துட்டு இருக்கார். இது வந்து ஒரு உபமானமா ஒரு எக்ஸாம்பிள் என்ன கொடுத்திருக்காருன்னா ஒரு ஒரு நம்ம எல்லாம் இப்ப பாக்குறோம் நிறைய ஒரு சினிமா மாதிரி நிழல் பட காட்சி தோன்றினாலும் இதுல வந்து அந்த காட்சி இல்லைன்னாலும் திரை இருக்குன்றத நம்ம ஒத்துக்கிறோம் இல்லையா? ஒரு திரை அப்படிங்கிறது எப்பவுமே இருக்கு. இந்த நிழல் இந்த நேரத்துல படம் ஓடலைன்னாலும் திரை இருக்கு. அது ஒரு ஆதார பிரம்மம் அப்படின்னு நம்ம வச்சிருந்தாலும் பட காட்சிக்கும் உலக தோற்றத்துக்கும் ஒரு வித்தியாசம் இருக்கு. நிழல் பட காட்சியில் பாக்குறது அந்த ஆஃப் பண்ண உடனே அந்த திரை மட்டும்தான் தெரியும். ஆனா ரியல் காட்சியில மற்ற விஷயங்களும் தெரிகிறது. இதனால் உலக காட்சியில் அதை காண்பவன் அதனுள்ளே அடங்கி போகிறான். ஏனெனில் காண்பானாகிய ஜீவன் இல்லை என்றால் காட்சியாகிய உலகமே ஜீவனும் உலக காட்சியில் ஒருவனே. உலகம் பொய் என்றால் ஜீவனும் பொய்யே. உலகத்தை பொய்யென்று நீக்கி இவன் மெய்யென்று தனித்து நிற்க முடியாது. இது காண்பான் காட்சி அந்த ஆதார ஒளி சைத்தன்ய ஒளி இவை அத்தனையும் சேர்ந்தவன் தான் ஜீவன். ஜீவன் பொய்யாகும் போது மற்ற இரண்டும் மறந்து விடுகிறது. அது ஆதாரமான பிரம்மமே சுத்தம் சுயமாக பிரகரணமே உலகமாக மாறுகிறது என்பது இந்த இடத்துல பொருந்தாது. ஏனென்றால் வராதது ஞான வஸ்து. அது அந்த பொய்யான உலகத்திலிருந்து விடுபட்டு மேல் செல்லுகின்ற அது மெய்யான சத்துவத்தில் மட்டுமே அது தோன்றுகின்றது. அதனாலே மற்ற இந்த ஜீவ ஈச லோக திருப்பூர்களிலிருந்து நாம் வெளியே வந்து எப்பொழுதும் ஒளிர்கின்ற ஆத்மாவை பிரார்த்திக்க வேண்டும். அதுதான் உண்மை என்று நான் புரிந்து கொள்ளுகிறேன். நன்றி. சந்தோஷம். சந்திரசேகர், your understanding is quite clear.
நிறைய வார்த்தைகள் நீங்க இந்த வருஷம் பர்ஃபெக்டா புரிஞ்சுருக்கீங்கன்றத நிறைய வார்த்தைகள்ல நீங்க சொல்லிட்டீங்க. அந்த அளவு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வர்றதே பெரிய விஷயம்தான். எனக்கே கூட நன்றி 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 நன்றி. எனக்கே கூட இந்த இவ்வளோ பெருசா நம்ம எடுத்துக்கிறோமே அப்படின்ற ஒரு தயக்கம் இருந்தது. அப்ப நீங்கெல்லாம் பேசுறதை கேட்கும்போது I have embarked on a virtuous enterprise, on a definite as a tangible thing. It is possible to spread this knowledge to everybody. இது முடியவே முடியாது அப்படின்றது கிடையாது அப்படின்ற ஒரு நம்பிக்கை நீங்கள்லாம் பேசுறதுனால வந்து சந்திரசேகர் ஹேவ் டன் அ குட் ஜாப். தேங்க்யூ. நெக்ஸ்ட் வி வில் ஐ இன்வைட் அவர் எஸ்டின்னு இருக்கு, ஃபுல் நேம் வரல எனக்கு. சார் நீங்க பேசுங்க சார், ஹேண்ட் ரைஸ் பண்ணியிருக்கீங்க. ப்ளீஸ் கண்டினியூ. நமஸ்காரம் சார். சார் எஸ் சார். அடியேன் பெயர் சித்ரா, ஸ்ரீரங்கவாசி. பள்ளியின் முதல் வகுப்பு மாணவி. சொல்லுங்க மேடம். ஸ்ரீரங்க கஷேத்திரத்தோட வைகுண்ட ஏகாதசி உற்சவம் இன்னைக்கு. நான் பேசுறது கேக்குறதா சார்? நல்லா கேக்குறது. தேங்க்யூ சார். ஏன்னா எனக்கு முன்னாடி பேசின சகோதர சகோதரிகளோட உரையில ஒரு ஒலி தடை எனக்கு கேட்டுட்டே இருந்தது. எனக்கு ஏதாவது நெட்வொர்க் ப்ராப்ளமா என்னன்னு தெரியல, அதனால்தான். ஸ்ரீரங்க கஷேத்திரத்தோட இன்னைக்கு கொஞ்சம் ஆடிபிலிட்டி கொஞ்சம் புவரா தான் இருக்கு. எல்லாருடைய ஸ்பீச்சஸ்மே கொஞ்சம் ஆடிபிலிட்டி புவரா தான் இருக்கு இன்னைக்கு. இன்னைக்கு I don't know why. செக் பண்ணனும். பிரசன்டேஷன்ல கொஞ்சம் கட்டாயி வந்தது. அதான் எனக்கு நெட்வொர்க் ப்ராப்ளமோன்னு பயந்துட்டேன், அதனால்தான். இல்ல எனக்கு ரொம்ப கிளியரா இருக்கு. ஓ சரிங்க சார். எனிவே அவர் கிருஷ்ணமூர்த்தி இதெல்லாம் இண்டிவிஜுவல் எக்ஸ்பீரியன்ஸ் தான். அவ கனெக்டிவிட்டியை பொறுத்தது தானே. ஓகே மேடம், நீங்க சொல்லுங்க மேடம். ஸ்ரீரங்கத்தோட வைகுண்ட ஏகாதசி உற்சவம் இன்னைக்கு. இந்த நன்னாள் அன்று ஆசிரியரையும் உங்கள் அனைவரையும் முதலில் நேரில் தரிசிக்கக்கூடிய பாக்கியம் எனக்கு கிட்டியது நினைத்து நான் பகவானை வணங்குகிறேன். எனக்கு பிடித்த பாடல் என்றால் முழுமையாக பிடிப்படவில்லை என்பதே உண்மை. இருப்பினும் பகவான் என்னை பிடித்துக் கொள்ள வேண்டும் ஒவ்வொரு பாடல் மூலமும் என்ற பிரார்த்தனை எனக்கு உண்டு சார். பாடல் 2 மும்முதலை எம்மதமும் முற்கொள்ளும் ஓர் முதலே மும்முதலாய் என்றும் முதலும் மும்முதலே என்னல் அகங்காரம் இருக்குமட்டே யான் கேட்டு தன்னிலையில் நிற்றல் தலை. இந்த பாடல்ல ஒவ்வொரு மதமே சிறந்தது அதை விட்டு தன்னை உணர்தலே சிறந்தது என்பதை இந்த பாடல் விளக்குகிறது. புத்த மதம் தொடங்கி பார்சி, சீக்கியம், இஸ்லாம், கிறித்துவம் போன்ற மதங்களில் கடவுளை பற்றிய தனித்துவம் வலியுறுத்தி சொல்லப்பட்டுள்ளது. ஆனால் நமது மதத்தில் மட்டுமே கடவுளை பற்றிய தனித்துவமே கிடையாது. அதனாலேயே மதம் என்றில்லாமல் சனாதன தர்மம் என போற்றப்படுகிறது என்பதை உணர்ந்தேன். நமது சனாதன தர்மத்திலேயும் ஜீவன் வேறு, இறைவன் வேறு, இவை இரண்டுமே என்றுமே ஒன்றாக முடியாது என்பதை வைத்தம் நம்புகிறது. ஜீவன் முதலில் வேறுதான், ஆனால் இறுதியில் இறைவனில் கலந்து விடுகிறது. எனினும் எங்கள் வழி தனி வழியே என்று அடம் பிடிக்கும் விசிஷ்டாத்வைதம். தேர் இஸ் ஒன்லி ஒன் காட் அப்படிலாம் இல்லப்பா, தேர் இஸ் ஓன்லி காட், அதாவது காட் ஒன்லி என்பதே அத்வைத கோட்பாடு என்பதை எல்லாம் அறிந்து கொண்டோம். பாரத தேசத்தில் எப்படி ஹைதராபாத், டெல்லி, பெங்களூர் போன்ற நகரங்கள் உள்ளனவோ அதே போன்று ஆன்ம சாம்ராஜ்யத்தில் கைலாசம், வைகுண்டம், பரமபிதாவின் சாம்ராஜ்யம், அல்லாவின் சாம்ராஜ்யம் போன்றவை எல்லாம் உள்ளன. முனிசாமி, கருப்பண்ணசாமி, முப்பிடாரி ஆகிய சிறு சிறு தெய்வங்களும் கிராமங்களும் நம்மை அந்த சாம்ராஜ்யத்திற்கே இட்டு செல்லுகின்றன என்ற கருத்து மிகவும் போற்றுதற்குரியது. வெளிநாட்டவர் ஒருவர் பாரதத்தில் எந்த ஊரில் இருந்தாலும் நான் இந்தியாவில் இருக்கிறேன் என்ற உணர்வுடனேயே இருக்கிறார். அது போலவே நான் இருக்கிறேன் என்கின்ற உணர்வு, அதாவது ஆதார இருப்புணர்வு என்கிறார் நம் ஆசிரியர். அந்த உணர்வில் நிலைத்துள்ள ஞானி கைலாசம், வைகுண்டம் போன்ற அதுவும் ஆன்ம சாம்ராஜ்யமே என்பதையும் நன்கு உணர்ந்தவராகிறார். எனவே அகமுகப்பட்டு
உள்ள பொருளில் ஒன்றுதல், ஒடுங்குதல், நிலைத்து நின்றிடுதல் ஆகிய 3 நிலைகளே பகுத்தறிவாகும் என்பதையும் தெளிந்தோம் சார். ஒரு பலகையில் ஏற்கப்பட்ட கிறுக்கல்கள் இருக்கும் போது உபதேசத்தின் ஒரு வார்த்தை கூட கிறுக்கலோடு கிறுக்கலாகத்தான் இருக்கும். எனவே பலகையை சுத்தம் செய்வது என்பது முதல் தேவை. மற்றவர்களை அகந்தையை என்பதையும் செய்து உணர வேண்டிய உயர்ந்த உபதேசம் என்ன? நான் யார் என்று விசாரித்து அகமுகப்பட்டு நம்மை பற்றிய உண்மையை தெரிந்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் ஆன்மா ஒன்றே பற்பல கடவுளர்களாக பல்வேறு மதங்களில் அறியப்படுகின்றனர். மணிகள் பலவற்றை இணைக்கும் நூல் ஒன்றே. ஆம், நான் நான் என்று ஒவ்வொரு ஜீவனுள்ளும் பிரகாசிப்பது அந்த கடவுளே. இந்த கருத்துக்களை உள்ளடக்கிய குருவாசக கோவையில் உள்ள பாடல்களை முதலாக படித்தேன். அதனைத் தொடர்ந்து 3வது பாடலில் உலகுமை பொய் தோற்றம் உலகறிவா அன்றென்று உலகு சுகம் அன்றென்று உரைத்தென் உலகு விட்டு தன்னை ஒன்றிரண்டு தானற்று நானற்ற அந்நிலை எல்லாருக்கும் ஒப்பான். இந்த பாடலில் 2வது வரியில் உலகு விட்டு என்ற பதத்தின் மூலம் உலகத்தை பற்றிய ஆய்வு தேவையற்றது என்கிறார். இதற்கு ஆசிரியருக்குரிய விளக்கம் அதி அற்புதம். உலகாதி விஷய விவகாரம் ஒவ்வொரு மாந்தருக்கும் அவர்கள் விலைகளின்படி ஈடுபடுகின்றனர். அதே சமயம் மாம்பழமோ பலாப்பழமோ எல்லோருக்கும் ஒரே மாதிரியான சுவை. இது அனைத்துடைய உண்மை இருப்பையே வெளிப்படுத்துகிறது என்பது சிந்திக்கத்தக்க கருத்து. ஆதலின் இந்த பாடலின் நோக்கம் உலகு, கடவுள், மதம் போன்றவற்றின் சித்தாந்தங்களை பற்றி வாத பிரதிவாதம் செய்வதை முற்றிலும் தவிர்த்தல் வேண்டும். ஏனெனில் உலகு, மதம் போன்றவற்றின் ஆராய்ச்சியின் மூலம் மனித குலம் நினைக்க ஒண்ணா அழிவையும் துயரையும் சந்தித்துள்ளது இது காரும். எனவே அகந்தையை ஆதாரமாக கொண்ட இத்தகு ஆராய்ச்சிகளை விட்டொழிக்க சாதகர் முழு முயற்சி மேற்கொள்ள வேண்டும். ஆன்ம பயணத்தின் முதல் நோக்கம் அகந்தை அழிவு. அகந்தை அழிவு ஏற்பட்டதற்கு உணர்ந்த நிலை அனுபவம் என்பது எல்லாருக்கும் ஒப்பான். அடேப்பா, என்னை போன்ற கடைநிலை சாதகனுக்கு இந்த வரி மிகவும் நம்பிக்கை அளிப்பதாக இருக்கிறது. ஆக உலகை விடுதல் மட்டும் போதாது, அதே நேரத்தில் கவனம் அகமுகப்படுதலும் வேண்டும் என்பதை எழுத்தளவில் கருத்தளவில் தெரிந்து கொண்டேன் ஐயா. சிரவணம், மனனம் இவற்றில் ஓரளவுக்கு தேர்ச்சி பெறும் நிலையில் உள்ளதாக நீங்கள் மதிப்பீடு போட்டாலும் நிதித்தியாசனம் என்னும் நடைமுறை பயிற்சியில் ஆரம்ப நிலையிலேயே, அதாவது 0 லெவலில் தான் உள்ளேன் என்ற உண்மையையும் உங்கள் முன் சமர்ப்பித்து என் உரையை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். சந்தோஷம் மேடம், சந்தோஷம். ரொம்ப ரொம்ப அருமையா இருந்தது. ரொம்ப என்ன ஒரு ஒரு பாடல்னு எடுத்துட்டா அது சாலியன் ஃபீச்சர்ஸ் என்ன, சாலியன் ஒரு இம்பார்ட்டண்ட் சிந்திக்கத்தக்க கருத்துகள் என்ன, இதை நம்ம பார்க்கறது தான் ஐடியா ஆஃப் கோயிங் த்ரூ எ வேர்ஸ் அண்ட் இட்ஸ் காமெண்ட்ரி அண்ட் ஆல் தட். அதை நீங்கள் ரொம்ப அழகாக பண்ணியிருக்கீங்க, ரொம்ப கோர்வையாக எந்தெந்த பாயிண்ட்டை எந்தெந்த இடத்துல நம்மளை சிந்திக்க வைக்கின்றன அப்படின்றத ரொம்ப அருமையாக எக்ஸ்பிளைன் பண்ணீங்க. ரொம்ப 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 சந்தோஷம். வேற யாராவது பேசணுமா? அப்போ அடுத்த பாடல் 16 அதை எடுத்துக்கலாமா? இல்ல யாராவது பேசணுமா? அதுக்காக கேட்கிறேன். So I take it that we can proceed to the next verse. Another 30 minutes are there. So I think we will cover the next verse.